நான்வெஜ் எல்லாம் எடுக்காமல் மண் சோறுலாம் சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப வேறு லெவல் போயிட்டேன் நான். அப்புறம் எல்லாருமே வந்து நீ அந்த இது வெள்ள வயசு அதுக்கெல்லாம் டைம் இருக்குது அப்படின்னாங்க. இப்போ நான் அந்த 3:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இத்தனைக்கும் நான் நைட் ஷூட் ஒர்க் பண்ணிவிட்டு டயர்டாக வந்து படுப்பேன். என் பசங்கள்லாம் திட்டுவாங்க, நீ எந்திரிச்சின்னா அவ்வளோதான், உனக்கு என்ன வயசாகுது, நீ 3 மணிக்கெலாம் எந்திரிச்சு யாருக்காக, நாங்கள்லாம் நல்லா தான் இருக்கோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு என்ன வேணுங்கிறது அம்மாவுக்கு நிச்சயமாக தெரியும். நான் என்ன கேட்க போகிறேன்றதும் அம்மாவுக்கு நிச்சயமாக தெரியும். நான் கேட்குறதுக்கு முன்னாடியே கொடுக்குற தெய்வம் தான் அவங்க. நான் கேட்கணுன்னே அவசியம் கிடையாது. அதனால வந்து என் முன்னாடி நின்னாலே எனக்கு இந்த பிரபஞ்சத்தையே அவங்க கொடுத்த மாதிரி நான் சந்தோஷப்படுவேன். அப்புறம் நம்ப மாட்டேங்க, இந்த பூ வந்து அப்படியே ஆடும். அங்கே நான் ஃபேன் போட மாட்டேன், வேர்த்து கொட்டிட்டு தான் சாமி கும்பிடுவேன். ஒரு சொகவாசியெல்லாம் கும்பிட மாட்டேன், அப்படியே ரணகலமாக தான் கும்பிடுவேன் எங்கள் ஆத்தால. அப்படியே அந்த அம்மா மேலே போட்டிருக்க பூ அப்படியே ஆடும். அது வந்து எனக்கு என்னோடய ஆன்சர். நான் அதை ஆன்சராக எடுத்துப்பேன். நீ எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன், நான் உனக்கு உன்னை பற்றி நான் சொல்லணும்ல, மற்றவங்களுக்கு நான் எப்படி சொல்கிறது அப்படிலாம் கேட்பேன். இப்போ நானே வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்ல போகிறேன்னு சொல்ல முடியாது. சரி, அதுக்கான ஒரு நேரம் வரணும் இல்லையா? அந்த நேரம் தான் இது.